அதிமுகவுக்குள் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான கருத்து வேறுபாட்டால் கட்சி எடப்பாடி பழனிசாமி அணி மற்றும் சி.வி. சண்முகம் அணி என இரண்டாக பிரிந்தது. இந்த அரசியல் மோதல்களுக்கு இடையே சி.வி. சண்முகம் தரப்பை சேர்ந்த மதுராந்தகம் எம்.எல்.ஏ. மரகதம் குமரவேல், தாராபுரம் எம்.எல்.ஏ. சத்யபாமா, பெருந்துறை எம்.எல்.ஏ. ஜெயக்குமார் ஆகிய 3 பேரும் திடீரென சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளதோடு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திலேயே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவையும் நேரில் சந்தித்து தாவேகாவில் தங்களை இணைத்து கொண்டனர். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது மதுராந்தகம் தொகுதி உறுப்பினர் திருமதி கே. மரகதம் குமரவேல், பெருந்துறை தொகுதி உறுப்பினர் திரு எஸ். ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் தொகுதி உறுப்பினர் திருமதி பி. சத்யபாமா ஆகிய 3 பேரும் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக முறைப்படி கடிதம் அளித்துள்ளனர். சட்டமன்ற பேரவை விதி 21 படி பதவி விலக விரும்பும் உறுப்பினர் அதற்கான படிவத்தில் தன் கைப்பட எழுதி கையொப்பமிட்டு நேரில் வந்து அளிக்க வேண்டும் என்பது விதியாகும். இந்த 3 உறுப்பினர்களும் தனித்தனியாக நேரில் வந்து தங்களது கைப்பட எழுதிய கடிதத்தை அளித்ததால் அவர்களின் ராஜினாமா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பேரவை விதிகளின்படி பதவி விலகல் கடிதத்தில் எந்த காரணமும் குறிப்பிட தேவையில்லை. இன்று முதல் இப்பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்ற வாசகம் இருந்தால் போதுமானது. தபால் மூலம் வரும் கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த ராஜினாமா விவரங்கள் முறைப்படி தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்படும். தேர்தல் ஆணையம் அது குறித்த மற்ற அறிவிப்புகளை வெளியிடும். கட்சி மாறி ஓட்டு போட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ள மனுக்கள் பரிசீலனையில் உள்ளது. விதிகளின்படி உரிய நேரத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கொடரா பதவி தொடர்பான 2 தரப்பிலிருந்தும் கடிதங்கள் வந்துள்ளன. நாங்கள்தான் கொடரா என்று இரு தரப்பும் கூறுவதால் அதனை ஆய்வு செய்ய கால அவகாசம் தேவைப்படுகிறது. சபாநாயகர் இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க எந்த காலக்கெடுவும் இல்லை. எனவே நான் சட்டத்திற்கும் விதிகளுக்கும் உட்பட்டு உரிய நேரத்தில் முடிவு எடுப்பேன். இன்று மேலும் 5 எம்.எல்.ஏக்கள் கடிதம் கொடுத்துள்ளனர். அது மன்னிப்பு கடிதம் போன்ற விவரங்களை கொண்டது. அக்கடிதங்களை முழுமையாக படித்து பார்த்து விதிகளின்படி ஆராய்ந்த பின்னரே முடிவு அறிவிக்கப்படும். மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த எம்.எல்.ஏக்கள் ராஜினாமா செய்யும் போது அவர்களுக்கு சபாநாயகர் ஏன் ஆலோசனை வழங்கக்கூடாது என்ற கேள்வி சரியானதல்ல. அப்படி ஆலோசனை வழங்குவது சபாநாயகரின் வேலை அல்ல. எனக்கு வரும் கடிதம் முறைப்படி உள்ளதா என்று பார்த்து முடிவெடுப்பதே எனது வேலை. வெளியில் நடக்கும் அரசியல் சூழ்நிலைகள் குறித்தோ ஊடகங்களின் சந்தேகங்கள் குறித்தோ ஆராய்வதும் சபாநாயகரின் பணி அல்ல. தலைமைச் செயலகம் கட்சி அலுவலகமாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படும் விமர்சனங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. சட்டமன்ற பேரவை தலைவர் என்ற முறையில் எனது அலுவலகம் சார்ந்த கேள்விகளுக்கு மட்டுமே என்னால் பதிலளிக்க முடியும் என்று குறிப்பிட்டார்.